வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்க்காத நல்ல செய்தி. அரசு போடவுள்ள சூப்பர் உத்தரவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பென்ஷன் ஓய்வூதிய திட்டத்தை சில மாற்றங்களுடன் கொண்டு வர மத்திய அரசு பரிசீலனை செய்யும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. தாக்கல் செய்யப்படவுள்ள முழு பட்ஜெட்டில் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் என்கிறார்கள். புதிய பென்ஷன் திட்டத்தில் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட வாய்ப்புள்ளது. அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள முழு பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் வாய்ப்புகள் உள்ளன. நாடு முழுவதும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டிலும் பழைய ஓய்வூதிய திட்டமும் அமலுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது. உதாரணமாக, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், பால் விலை குறைப்பு நிறைவேற்றப்பட்டு விட்டது. இதில் முக்கியமான வாக்குறுதி பழைய ஓய்வூதிய திட்டமாகும். ஆனால் இதை இன்னும் தமிழ்நாடு அரசு கொண்டு வரவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் இது தொடர்பாக மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. அரசு ஊழியர்களின் நலனில் மாநில அரசு எப்போதும் கவனமாக இருக்கும். இது தொடர்பாக பலர் எங்களிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தேவையான நடவடிக்கையை நாங்கள் விரைவில் எடுப்போம் என்று தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் 40 முதல் 45% பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர். இப்போது உள்ள மார்க்கெட் லிங்க் பென்ஷன் திட்டத்தில் மாற்றம் செய்து இந்த புதிய முறையை கொண்டு வர உள்ளனர். இந்த வருடம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட 5 மாநிலங்களின் தேர்தல்கள் நடக்க உள்ளன. லோக்சபா தேர்தலில் மெஜாரிட்டியை பெற முடியாமல் ஏற்பட்ட தோல்வி காரணமாக வரப்போகும் மற்ற தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக தீவிரமான பணிகளை பாஜக அரசு செய்ய தொடங்கிவிட்டது. இந்த தேர்தல்களை முன்னிட்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள், நலத்திட்டங்கள் மத்திய பாஜக அரசு மூலம் அடுத்தடுத்து வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஜாக்பாட் அறிவிப்புகள் சிலவற்றை மத்திய பாஜக அரசு வரும் நாட்களில் வெளியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் இந்த அறிவிப்பும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல மாநிலங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை கையில் எடுக்க நினைக்கும் நிலையில்தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் 10% பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் 14% பங்களிக்க வேண்டும். இறுதியில் அந்த முதலீட்டு கார்பஸின் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும். அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் 50% என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது. இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் 38% என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது. இந்த நிலையில் தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊழியர் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் 40 முதல் 45% பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போட முக்கியமான தகவல் உங்களை சேரும்.